நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் செய்து காமிக்க போகிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. சகோதரிகளே, நீங்கள் செய்திருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன், கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து கடைகளில் வாங்குகிற அதே பாக்கெட் மாவு தான் எடுத்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தேவையானது அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு கப் போதும். இதுவே 4 பேர் சாப்பிட்லாம். சால்ட்டை வந்து சேர்த்துருக்கேன். தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா கை விட்டு பச்சை தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கை போட்டு நல்லா கரைச்சி, அதாவது இப்போ வந்து நான் தோசைக்கல்ல கையில் நம்ம எப்படியுமே அடைக்கி பிசையுள்ள சகோதரிகளை அந்த மாதிரி கேழ்வரகு அடைக்கெல்லாம் நம்ம பிசைகிற மாதிரியே இந்த மாதிரியே நம்ம பிசைஞ்சுட்டு நல்லா இப்போ வந்து தோசைக்கல்ல நான் வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி இந்த திட்டத்தெல்லாம் இருக்குது சகோதரிகளே. இப்படி தான் இருக்கணும். நான் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடை வச்சுருக்கேன், தோசை கடை வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை வந்து சிம்மிலே வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும் சகோதரிகளே. நல்லா வேகணும். திருப்பி திருப்பி போட்டு நான் 15 நிமிஷம் வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பாருங்கள், புட்டு ஆற வச்சுட்டேன். இது ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஜாரில் சேர்த்து இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் சகோதரியை. நல்லா ஆறி இருக்கணும். ஆறுனா தான் நமக்கு வந்து நல்லா பொல பொலன்னு பாருங்கள் இப்படி இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா சகோதரிகளே? அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இட்லி பானையில் வேக வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சகோதரி இந்த மாதிரி புட்டு செய்கிறதுக்கு. இது உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன் சகோதரிகளே. நான் இப்படி தான் அடிக்கடி செஞ்சிட்ருக்கேன் சகோதரிகளே. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சகோதரிகளே. நீங்கள் வெள்ளை சக்கரை வேணாலும் சேர்த்துங்க. நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் திருவியிருக்கேன், கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சகோதரிகளே. நாட்டு சக்கரையில் வந்து நான் வந்து 2 ஏலக்காய் சேர்த்து ஒரு ஓட்டியை தான் நான் கொண்டாந்து போட்டிருக்கேன் சகோதரியில். நான் அதை வீடியோவில் செட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு ஏலக்காய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துங்க சகோதரியில். நல்லாயிருக்கும். ஒரு ஏலக்காய் சேர்த்திங்கன்னா அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். நான் வந்து 2 ஏலக்காய் தான் சேர்த்து நான் வந்து அரைச்சி போட்டிருக்கேன் சகோதரியில். ஏன்னா நான் வெள்ளை சக்கரையில் போட்டுருந்தா அதை அரைச்சி போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை சேர்த்துனாலும் அதிலே சேர்த்து அரைச்சிட்டு சகோதரி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்